சரியா? அதனால அவர் வந்து மனைவி இல்லாத வருத்தத்துல இங்க வந்து என்ன வந்து என் ட்ரெஸ் பிடிக்கல. ராம், நான் ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க ஒரு பொண்ண ட்ரீட் பண்ற விதம் தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகறதுக்கு பொண்ணு அமையும். சரிங்களா? முன்ன பின்ன தெரியாத என்கிட்ட ட்ரெஸ்ஸு சரியில்லன்னு சொல்றீங்க நீங்க. உங்களுக்கு நாள பின்ன ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் முடிஞ்சு, அந்த பொண்ணுகிட்ட நீங்க எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க? எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க? நம்மளோட ஒரு ஆண்மைக்கு, ஒரு ஆண் மகனுக்கு ஒரு பெண் கட்டுன மனைவியாவே இருந்தாலும், அவகிட்ட எவ்வளவு கண்ணியமா நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா, அவன் ஆண் மகனா இருக்கிறதுக்கே வொர்த் இல்ல. சரிங்களா? அதனால நீங்க எனக்கு கல்யாணம்லாம் ஆகல அப்படின்லாம் நீங்க என்கிட்ட சொல்லி தப்பிக்க முடியாது. கல்யாணம் ஆகலன்னா கூட, நீங்க ஜெனியூனா பேச வேண்டியது ஒரு ஆண் மகனோட பொறுப்பு. சரிங்களா? பெண்களுக்குன்னு ஒரு மரியாதை குடுத்து பேசுனீங்கன்னா, எந்த பெண்ணா இருந்தாலும் கல்யாணம் ஆகாத பெண்கள் உங்கள பார்க்கும்போது, உங்க மேல ஒரு மரியாதை உண்டாகும். மரியாதையின் காரணமாக ஒரு ஈர்ப்பு உண்டாகும். அதுவே உங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஐடியா வரலாம். ஆனா, ஒரு மரியாதையே இல்லாம, முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணுகிட்ட ட்ரெஸ்ஸு சரியில்ல, இதெல்லாமா சொல்லுவாங்க. இது தப்புன்னு உங்களுக்கே தெரிய தேவையில்லையா? அதுக்கு இவ்ளோ பெரிய எக்ஸ்ப்ளைன் நாங்க பண்ணணுமா உங்களுக்கு? சொல்லுங்க.